ஊரில் ஒன்றுமே தெரியாத சில பேர் இருப்பான். ஆனால் அவன் வந்து நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது வந்து அவனுக்கு ஒத்துக்கிறதுக்கு வந்து மனசு வராது. அவன் என்ன பண்ணுவான், ஒரு விவரமான ஆளை பார்த்து ஏதாவது குற்றம் குறை சொல்லிகிட்டே இருப்பான். இவனுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை பற்றி அவன் தான் குறை சொல்கிறான், இவன் தான் போய் பேசுகிறான்னு அவனை குற்றக்குறை சொல்லிகிட்டே இருப்பான். அப்படி குற்றக்குறை சொல்லும் போது என்ன அவனு கேட்டிங்கன்னா, அவன் வந்து குற்றம் யாரை குற்றம் சொல்கிறானோ அவங்க வந்து அதுக்கு விளக்கம் அளிப்பாங்க. விளக்கம் அளித்தோடனே இவனுக்கு வந்து உண்மை புரிஞ்சிடும். ஓஹோ இதுதான் போல ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சிடும். ஆனால் அதை வந்து வெளிப்படையாக கேட்கறதுக்கு வெக்கம், எப்படி செயல் பண்ணுங்கிறது கேட்கறதுக்கு வெக்கம். இவனுக்கும் தெரியாது, சொந்த அறிவும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது, அடுத்தவன் சொல்கிறதுன்னு கேட்கறது இல்லை, நான் சொல்கிறதான் சொல்லிட்டு இருப்பேன்னு சில பேர் இருப்பான். அது மாதிரி தான் இந்த மாதிரி அரசியல் சூழ்நிலை அப்படி தான் நடந்துட்டுருக்கு. கிராமத்தில் இருப்பானுவான், அப்படியே கொளுத்தி போட்டு போயிட்டே இருப்பான். அவனோட குச்சி கொளுத்தின்னு பேர். குச்சி கொளுத்தி ஏதாவது கொளுத்தி போட்டுட்டு இருப்பான். அது மட்டும் பற்றிட்டு எரிஞ்சிட்டு நிற்கும். ஆனால் யார் எதை பற்றி கொளுத்தி விட்டானோ அதை பற்றி சரியான விளக்கம் கொடுக்கணும்னு வச்சுங்க. சரியான விளக்கம் கொடுக்கலன்னா அந்த அவன் சொல்கிற பொய் வந்து உண்மையாயிடும். அதுக்கு தான் இப்போ வந்து நான் சொன்ன கதைக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. விஜய் அருண்ராஜ் ஆதவ அர்ஜுனாலாம் கொளுத்தி போடுற பொய்களை வந்து சொல்கிற கட்டுக்கதைகளை அப்படியே மக்கள் மத்தியில் நடமாட விட்டோம்னா அது உண்மைன்னு ஆகிடும். இப்போ இன்றைக்கி வந்து மா சுப்பிரமணியம் வந்து திமுக மேலே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொன்ன குற்றச்சாட்டுக்கு இன்றைக்கி பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது மாதிரி எந்த குற்றச்சாட்டு நம்ம தனிநபருக்கு இதுதான் பொருந்தும். நம்ம மேலே எவனா ஒரு குற்றச்சாட்டு சொன்னான்னா அந்த குற்றச்சாட்டு உண்மை பொய்ன்னா நம்ம உடனே அதுக்கு விளக்கம் கொடுத்துடணும். நம்ம பொய் தானே சொல்கிறான் சொல்லிட்டு போட்டுன்னு விட்டோன்னு வச்சுங்க, ரொம்ப நம்மளை பாதிச்சிடும் அது. அது வந்து இப்போ ஏன்னா பொய்யை நம்புறது தான் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையை வந்து நம்புறத விட பொய்யை வந்து நம்புறதும் ரொம்ப பேர் இருப்பாங்க. பொய்யான தோற்றம் தான் வந்து இப்போ வந்து பிம்பம் தான் வந்து ஜொலிச்சிட்டு இருக்கு. உண்மையெல்லாம் பதுங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது.